Hello viewers, welcome to my channel Tarun Tamil Gaming Minecraft Survival Series Season 1 Episode 8 தான் இது. சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு இந்த வீடியோக்குள்ளே நடுவில் ரொம்ப நாள் ஒரு 3 நாள் 4 நாள் டிலே ஆகிருக்கும். இதுக்கு மேலே நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன். அது ஒரு குட்டி ப்ராப்ளம், அதனால் என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரம் வீடியோ போட பார்க்குறேன். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் நெதர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி நெதருக்கு போகலாம் தான் நினைக்கிறேன். நெதருக்கு தான் இன்றைக்கி போகிறோம். ஒப்சீனியன் எடுத்து போன வீடியோவில் நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்திருப்போம். அந்த டைமண்ட் பிக்காக்ஸை யூஸ் பண்ணி ஒப்சீனியன் எடுத்து நம்ம நெதருக்கு போகிறோம். நம்ம கதியை பார்த்தீங்களா, செகண்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து 52 இதுவும் 52 என்னமோ சம்திங் அயன் வந்து நம்ம எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தா நம்மக்கிட்ட ஒரே ஒரு அயன் தான் இருக்குது. நம்ம கதி அப்படி இருக்குது. எல்லாம் அந்த ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் பண்ண வேலையால் தான். ஓகே, நம்ம இப்போ அந்த 3 அயனை வச்சு பக்கெட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லாவாவில் ஊற்றி தான் நம்ம ஒப்சீனியன் ரெடி பண்ணணும். அந்த ஒப்சீனியனை வச்சு தான் ஒப்சீனியன் உடச்சி தான் ஒப்சீனியன் உடச்சி தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நெதர் போர்ட்டல் உருவாக்க முடியும். ரொம்ப அது என்ன, எல்லா வீடியோலையும் ஒரு டைமாவது நமக்கு ஜாம் ஆகிடுது. ஓகே, இந்த டங்கு ஸ்லிப்பிங்கெல்லாம் இங்கே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுவும் மனசில் எடுத்துக்காதீங்க, ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னோன்னே ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. ஓகே, இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. ஓகே, லேடர்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம புயல் வேகத்தில் எப்படியாவது இறங்கி கீழே போயிடலாம். எகிரி குதி. நம்ம இங்கே தண்ணி ஊற்றுன காரணத்தினால நம்ம ஈஸியாக மேலே இருந்து கீழே இறங்க முடியுது. எனக்கு கீழே இறங்கும் போது ஜாலியாக இருக்கும், ஆனால் திருப்பி மேலே ஏறப்போது அது கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதே கொஞ்சம் நல்லது தான். தோ இந்த இடத்துலேருந்தே நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். சரி, நான் முடிஞ்ச லெவலுக்கு ஒரு கொஞ்சோண்டு ஒப்சீனியனை உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னடா இது தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளாக் உடைக்க முடியுமா? முடியாது. நம்மளால் அந்த வார்டன் பிளேஸில் இருக்கிற அந்த பிளாக்கெல்லாம் உடைக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு பிக்கக்ஸில் ஏதோ ஒன்று வச்சு அப்கிரேட் பண்ணுவாங்க. சில்க் டச் போட்டோன்னா நம்ம பிக்காக்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிடும். அந்த அப்கிரேடை வச்சு நம்ம பிளாக்கெல்லாம் உடைச்சா அப்படியே வருமா, எப்படி இருக்கோ அதே மாதிரி வருமா. ஓரை உடைச்சா கூட நமக்கு வந்து அப்படியே கிடைக்கும். இப்போ டைமண்ட் ஓரை உடைச்சோன்னா டைமண்ட் மட்டும் கிடைக்காது, அந்த பிளாக்காக கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே கீழே வந்து ரெட் ஸ்டோன் இருக்குது. எப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், பயப்படாமல் எடுக்க ஆரம்பிக்கலாம். சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓட என்னடா இது, ரொம்ப பொறுமையாக உடைக்குது. டைமண்ட் பிக்காக்ஸுக்கே இந்த கத்தினா, நான் சில்வரு ஸ்டோனு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகிருக்கும். உடைச்சாலும் கிடைக்காது, அது வேறு விஷயம். நான் ஒரு 12 மாதிரி உடச்சிட்டேன். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 4 இல்லை 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது வந்து நல்லதுக்கு தான். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இன்னும் அதை வச்சு கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. இந்த ஸ்கெலிட்டனை பார்த்தா தான் கொஞ்சம் அன்றைக்கி நடந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. நம்ம கையில் வேறு டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்குது. எவனாவது நம்மளை போட்டு தள்ளிட்டானா, நம்ம இந்த லாவாவை எடுத்துக்கலாம். நம்ம எப்பயாவது ஏதாவது மெல்ட் பண்ணோன்னா திருப்பி போய் அந்த கட்டையை எடுக்கிறது உருக்கிறதெல்லாம் வேணாம். நம்ம இந்த லாவாவை போட்டு மெல்ட் பண்ணிக்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல அந்த டாப்புக்கு ஏறணும். ஏம்மா திருப்பி கீழே விழுவுறேனே. ஏறு வேகமாக ஏறு. ஐயோ, விழுந்துக்கிட்டே இருக்கேனே. இதை தான் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. நான் எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறிட்டு வந்துட்டேன். எப்படியோ ஏறியாச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ மேலே போயிட்டு
ஓ! இன்னொன்னு தேவைப்படும்ல. ஒப்சிடியன் மட்டும் இருந்தா போகாது. நமக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தேவைப்படும். சரி, சும்மா இங்க ஒரு 3 பிளாக் நம்ம உடைச்சு, இது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நான் பார்த்து செக் பண்ணேன். மத்தபடி அத வச்சு எந்த பர்ப்பஸும் கிடையாது. மேல போயிட்டு ஃப்ளிண்ட்ட கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டீலுக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியலையே. வீட்ல ஏதோ ஒரு அயர்ன பார்த்த மாரி என் மைண்ட்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆயிருக்கு. சரி, வீட்ல போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேல பார்த்தீங்களா என்ன ஒரு இருட்டா இருக்குன்னு. பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கவா? ரொம்ப இருட்டா இருக்கு. சரி, ஓகே, நான் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு கன்டின்யூ பண்றேன். யார்றா என்ன அடிக்கிற? டேய் அடிக்காதடா! இவனுக்கு ஒரு நாள் நான் வந்து நின்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு எண்ண போறேன். அவனுக்கு எத்தன கண்ணு இருக்குன்னு. ஏதோ இந்த சைடு ஒரு கண்ணு, அந்த சைடு ஒரு கண்ணு. ரியல்ல கூட அந்த சிலந்திக்கெல்லாம் இவ்ளோ கண்ணு இருக்காது போல இருக்குது. இந்த ஸ்பைடருக்கு போய் இத்தன கண்ணு குடுத்து வச்சிருக்கானுங்க. அதுவும் பரவால்ல. அதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம மேல ஏறிட்டு எப்படியாவது வீட்டுக்கு போலாம். வீடோட என்ட்ரி. நான் என்ட்ரியே யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இதில நான் எதுக்கு என்ட்ரி வச்சேன்னே தெரியல. ஓகே, உள்ள வந்தாச்சு. முதல்ல நம்ம தூங்கிட்டு பகல்லேருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். 7 இருக்கு. 7 வச்சு நம்மளால ஒரு பிளாக்கு இல்ல 9 தேவைப்படும்னு நெனைக்கிறேன். ஒரு அயர்ன் இங்கேட்டுக்கு 9 தேவைப்படும்னு நெனைக்கிறேன். நம்மகிட்ட 7 தான் இருக்கு. அப்ப அத வச்சு பண்ண முடியாது. வேற ஏதாவது இருக்குமா? சரி, வேற ஏதாவது இருக்கான்னு நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் கிரேவல மைன் பண்ணி நம்ம ஃப்ளிண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டீலு நம்ம அப்புறம் எப்படியாவது மேக் பண்ணி ரெடி பண்ணலாம். எங்கேயாவது இருக்கும் நம்ம வீட்ல. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டீல் வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டாப் ஃப்ளோர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தது. நான் அப்புறம் போய் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ளிண்ட் போய் ரெடி பண்ணிக்கலாம். முடிஞ்ச லெவலுக்கு அதிகமாவே ஃப்ளிண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளிண்ட் நமக்கு இப்போ மட்டும் இல்ல, ஏரோ ரெடி பண்ணவும் தேவைப்படும். வாவ்! கோல் கிடைச்சிருக்கு. சரி, இந்த கோல வச்சு நான் வீடியோ எண்ட் அப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்ச். வுட் தேவைப்படுமே. வுட் கூட நம்ம வீட்ல நெறையாவே இருக்கு. என்ன நடக்கிறது? 1 தான் நம்ம கையில இருக்கு. இவ்வளோத்த நம்ம உடைச்சும் நம்ம கையில 1 தான் இருக்கு. ஓ! 1 இல்ல 4 கிடைச்சிருச்சு. டக்கு டக்குன்னு கிடைக்குது. சரி, ஓகே. நான் அந்த வீடியோ ஃபினிஷ் பண்ண பிறகு வந்து நான் ஆஃப்லைன்ல கொஞ்சம் தூரமா எங்கேயாவது ட்ராவல் பண்ணி பார்க்குறேன். அது வந்து நம்ம வீட்டுக்கு அந்த சைடுல. ஏன்னா நான் எப்பயோ ஒரு வீடியோல வந்து நான் போய் அங்க லேசா போய் பார்க்கும்போது ஐஸ் மவுண்டெயின்லாம் இருந்தது. இன்னொரு வீடியோல நான் போய் பார்க்கும்போது பார்த்தா, அடியில வந்து வில்லேஜர் இருக்கான்ல, ஜாம்பி வில்லேஜர் ஸ்பேன் ஆயிருந்தான். ஜாம்பி வில்லேஜர் இருக்கான்னாலே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டயா இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல வில்லேஜ் கண்டிப்பா இருக்கும். நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் ஆஃப்லைன்ல. அடுத்த வீடியோல முடிஞ்சா அந்த மாரி வில்லேஜ் எங்க இருக்கோ, அங்க நம்ம போய் அந்த வில்லேஜ போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஓகே. கோல் ஓரளவு எடுத்தாச்சு. சரி, நமக்கு இப்போதைக்கு இதுவே போதும்னு நெனைக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து வீடியோ கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மேல அயர்ன் இருக்குமா? இருக்காதா? கீழ இல்ல. கோல் வச்சாச்சு. சரி, மேல போய் எங்கேயாவது செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து கீழ போர்ட்டல வந்து நம்ம கீழ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போர்ட்டல நம்ம மேக் பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம அயர்ன் தேடி கண்டுபிடிக்கலாம். எங்கேயாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அங்க மேலேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம முதல்ல போர்ட்டல் வந்து மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலான்னு நெனைக்கிறேன். எப்படியோ போர்ட்டல் வந்து நான் மேக் பண்ணியாச்சு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல வச்சு நம்ம உள்ள ஒருட்டியும் அதை யூஸ் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பிள் கலரா ஒண்ணு வரும் போர்ட்டல். அது பேர் தான் வந்து ஒரு போர்ட்டல்.
அந்த அது வந்து நெதருக்கு போகிற போர்ட்டல், நெதர் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் நம்ம நெதருக்கு போகணும். ஓகே, நான் மாடியில் போய் ஒரு டைம் இங்கே செக் பண்ணிட்டு வரேன். இங்கே இல்லை. நான் ஏன் திருப்பி இங்கே செக் பண்ணுறேன்? சரி, ஒரு டைம் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போய் செக் பண்ணிட்டு வரலாம். சாரி, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் செக் பண்ணிட்டு வரலாம். நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அயன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு அயன் கிடச்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணி ஃப்ளிண்ட்டும் இருக்குது, அயனும் இருக்குது. ஆனால் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இதோ அங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். இதை வச்சு தான் நம்ம போர்ட்டில் நெதர் போர்ட்டில் ஓப்பன் பண்ணி ஆகணும். கிரேவல் இருக்குது. கிரேவல் கூட நமக்கு அடுத்தது எதிர்காலத்தில் தேவைப்படும். அதனால் நம்ம அதையும் வச்சுட்டு நம்ம அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். கீழே எதையும் வைக்க வேணாம், மேலேயே வச்சுக்கலாம். ஏன்னா கீழே வச்சோன்னா அது கீழே குப்பை மாதிரி இருக்குது. மேலே வச்சோன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அடுத்த வீடியோ முடிஞ்ச லெவலுக்கு நம்ம டாக் இருக்குல்ல, அதை டேம் பண்ண பார்க்கலாம். டாக் டேம் பண்ண பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 12 போன் இருக்குது. அதுவும் வேஸ்ட்டாக. நான் சொன்னல ஒரு சைடாக போவேன், அந்த சைடாக பனிமலை சைடாக போகலான்னு. அது சைடாக போகும்போது நமக்கு டாக் ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா அதை கூட நம்ம டேம் பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு டாக் வந்து கண்ணில் பட்டுச்சு, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறதே நம்ம அந்த மாதிரி பயாமில் தான் இருக்கோம். ஆனால் அந்த சைடு ரொம்ப ஒரு நாள் நான் போய் பார்க்க போது ரொம்ப ஐஸாக இருந்தது. இதோ இந்த ஆங்கிளில் தான், இந்த சைடு கிடையாது, நம்ம வந்தது இந்த சைட்லேருந்து. அது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு சைடு திரும்பினேன், அந்த சைடு வந்து அந்த ஆங்கிளில் வந்து இருந்தது. நம்ம ஃப்ளிண்ட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ நெதருக்கு போகலாம். ஓகே, ஃப்ளிண்ட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம நெதருக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெதருக்கு போக வேண்டியதுதான் மிச்சம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக நெதருக்குள்ளே போக போகிறோம். நெதர் எப்படி இருக்கும்னு இன்னும் நமக்கு தெரியாது. இப்போ தான் உள்ளே போதா லோட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஒரு வழியாக இப்போ நம்ம நெதருக்குள்ளே வந்தாச்சு. எப்பா என்ன இது நெதர்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே அந்த கேஸ்ட் வேறு இருக்கான். போனால் வந்து வாயிலேருந்து அந்த பாம் மாதிரி ஒன்று போடுவான், அவ்வளோதான், நம்ம செத்துடுவோம். அது வெடிக்கும், நம்ம செத்துடுவோம். ஓ, கீழே வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு இந்த தடவை எதுவும் மோஸ்ட்லி கிடைக்காத போல் இருக்கு. இது இங்கே இருக்கே, இது வந்து இது பேர் ஒன்று சொல்லுவாங்களே, அது பேர் எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு முன்னாடி தெரியும், இப்போ தான் சடராக மறந்து போச்சு. சோல் சாயிலோ என்னமோ சொல்லுவாங்க. சோல் சாயில்னு நினைக்கிறேன். சோல் சாயில் தான், ஆமாம், கன்ஃபார்ம். இதை வச்சு நம்ம வெதரை ஸ்பேன் பண்ண முடியும். இதுலேயும் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மளால் ஸ்பேன் பண்ண முடியாது. ஸ்பேன் பண்ணாலும் நம்மளால் அது கொல்ல முடியாது. அது கில் பண்ணணுன்னாலே நமக்கு ஒரு தனி திறன் வேணும். நம்ம ஃபுல் கோல்டு ஆர்மருக்கு மாதிரி இருந்தால் தான் ஓரளவு அது கூட சண்டையாவது போட முடியும். ஐயோ, தெரியாமல் கீழே விட்டேன். சரி, பரவாயில்ல, போனால் போயிட்டு போகுது. நம்ம அவ்வளோவா எதுவும் முக்கியமான பொருட்கள் எதுவும் கையில் வச்சிடல. எதுவும் ஸ்டோன் பிக்கெக்ஸு அது மாதிரியான பொருள்லாம் தான் கையில் வச்சுருந்தோம். சரி, ஓகே, திரும்பி ஒன்ஸ் மோர் உள்ளே போக ஐயோ, க்ரீப்பர் வெடித்து செதறிட்டான். லேக் அடித்து வீடியோவே கட் ஆகிடுச்சு. க்ரீப்பர் வெடித்து செதறி இப்போ போர்ட்டல் ஆஃப் ஆகிடுச்சு. சரி, போர்ட்டல் வந்து நம்ம திருப்பி இப்போ ஆன் பண்ணி ஆகணும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி சேடான விஷயமாகவே நடக்குதுன்னு தெரியல. டேய், அடிக்காதரா, ஏன்டா அடிக்கிறீங்க?
டேய் கையில் வந்து இப்போ எந்த பொருளும் இல்லை, அதனால் நீங்கள் சாவ போகிறது இல்லை. சரி வாங்க, உள்ளே வாங்க, வீட்டுக்கு வரவேற்கிறேன். இல்லைப்பா, நீ உள்ளே வர வேணாம், நோ என்ட்ரி. உள்ளே வந்தால் நீங்கள் எப்படியோ என்ன தான் போட்டு தள்ள போகிறீங்க. உள்ளே விட்டுட்டு நானே சாவறதுக்கு உங்களை வெளியவே வச்சு லாக் பண்ணிடுவோம். மான்ஸ்டரா? சரி, நம்ம இப்போ மாடிக்கு வந்து இங்கேயே பார்த்து தூங்கிடலாம். ரீஸ்பான் பிளேஸும் செக் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு வழியாக நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி, இல்லை இந்த இடத்துல நம்ம பெட்ரூம் மேலுக்கு நம்ம இந்த இடத்துலையே வச்சுக்கலாம். சென்டர் பார்ட்னால் நம்ம மேலே போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கீழே வரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் கீழே இருக்கிறதுனா அது கொஞ்சம் கடுப்பான விஷயம். மேலே போகும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், 2 ஃப்ளோர் தாண்டி போகிறது. இப்போ இதை வேறு ஸ்டார்ட் பண்ணணுமா? ஐயோ, க்ரீப்பர் வந்துட்டானே திருப்பி. சரி, எங்கேயாவது போய் அவனை வெடித்து சதறி ஓடட்டும். டேய் அடிக்கா 3 பேர். ஏன்டா இப்படி எனக்கு நான் மட்டும் 3 பேர் 20 பேர்னு வரீங்க? ஏன்டா ஒருத்தர் 2 பேர்னு வரமாட்டிங்களா? சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக போயிடுச்சு, அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் நான் சொன்னேன்ல, முடிஞ்ச லெவலுக்கு ஏதாவது வில்லேஜ் ஏதாவது கண்டுபிடிச்சி பார்க்கலாம். கண்ணில் ஏதாவது உல்ஃப் பார்த்துச்சுன்னா நம்ம டேம் பண்ணிக்கலாம், படலனாலும் பரவாயில்ல. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இது மாதிரி இனிமேலுக்கு டிலே பண்ண மாட்டேன், வீடியோ டக்குன்னு வரும். டக்குன்னா ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக போட பார்க்குறேன். ஐயோ, உள்ளே வின்ட்டேனே. ஓ, சில்வர், இங்கே ஒரு சில்வர் வேறு இருக்கா? சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மைண்ட் பண்ண வேணாம், வீடியோ தான் ஃபினிஷ் பண்ணியாச்சே. வாவ், மைண்ட் பண்ண முடியுமா? ஐயோ, டேய் என்ன நம்ம மேலே பட்டோன்னே நெருப்பு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா? சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூப்பர் பவர் போலுக்கு. டாட்டா பாய் பாய். இதோட